சுண்டக்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சட்னி செய்கிறதுக்காக ஒரு சின்ன பவுலில் சுண்டக்காய் எடுத்துருக்குங்க. அதில் ஒரு 50 சுண்டக்காய் இருக்குங்க. சுண்டைக்காயில் காம்பெல்லாம் நீக்கி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டைக்காய் இந்த உள்ளில் சேர்த்து இடிச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற விதையெல்லாம் வந்துருங்க. அப்படியே விதையோடு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வயிறு வலிக்குங்க. ஸோ இந்த மாதிரி இடித்து தண்ணியில் வாஷ் பண்ணி எடுக்கும்போது விதையெல்லாம் நல்லா க்ளீனாகி வந்துருங்க. 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம கழுவி வச்சுருக்கிற சுண்டைக்காயை போட்டு நல்லா வணக்கணுங்க. 5 நிமிஷம் இதே மாதிரி வணக்கி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம எண்ணெயில் மிளகா போட்டால் எப்படி க்ரீன் கலர் ஒயிட் கலராக மாறி வருமோ அதே மாதிரி சுண்டைக்காயும் வரணுங்க. பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். பச்சை கலரில் இருக்கிற சுண்டைக்காய் அப்படியே நல்லா வணங்கி ஒரு ஒயிட் கலர் கொடுக்குங்க. வணங்கின சுண்டைக்காயை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் பச்சை கடலை பருப்பு போட்டுக்கோங்க. கடலை எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 12 பல் பூண்டு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு வதங்கினதுக்கப்புறமா 25 மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம், 2-3 கருவேப்பிலை கொத்து, 2 வரமிளகா, காரத்திற்கேற்ப நீங்கள் வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும்னா கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கொரன்னு அரைச்சிங்கன்னா சட்னி ரெடிங்க. சுண்டைக்காயை சட்னி மாதிரி செய்யும்போது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா கொஞ்சம் கூட கசப்பு தன்மையே தெரியாதுங்க. இது இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.